சோமு, ராமு இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ராமு விளையாடுறதுக்காக புதுசா ஒரு இடத்துக்கு போலான்னு சோமுவையும் வர சொல்லியிருந்தான். சோமு அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஆனா ராமு இன்னும் வரல. சோமுக்கு அங்க நேரமே விடல. கொஞ்ச நேரம் கழிச்சு ராமுக்கு கால் பண்ணான். ராமு, நான் சோமு பேசுகிறேன். நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். ராமு, நீ எங்கே இருக்க? நான் இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடமே எனக்கு புதுசாக இருக்கு, பயமாக வேற இருக்கு ராமு அப்படின்னு சோமு புலம்பிட்டு இருந்தான். ஒரு வழியா ராமு அங்க வந்துட்டான். ராமு, என்ன வர சொல்லிட்டு நீ எங்கே போயிருந்த ராமு? அது ஒன்றும் இல்லை சோமு, நான் வரும்போது அப்படின்னு ராமு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு. 2 பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ சோமு, ராமு, இங்கே ஏதோ சத்தம் கேட்குது, நம்ம உடனே மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சுக்கலாம், சரியா? அப்படின்னு சோமு சொல்லிட்டு ராமுவை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம மரத்து மேல ஏறிட்டான். ஆனா ராமுக்கு மரம் ஏறவே தெரியாது. அதனால என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ராமுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவன் மயங்கின மாதிரி கீழே விழுந்து நடிச்சிட்டு இருந்தான். அப்போ அங்க வந்த கரடி அவனை பார்த்து அவனுக்கு உயிர் இல்லைன்னு நினைச்சிட்டு அப்படியே அதை பார்க்காம போயிடுச்சு. அந்த கரடி போனதும் சோமுவும் மரத்திலிருந்து கீழே இறங்கிட்டான். ராமுவும் எழுந்திருச்சுட்டான். ராமு சோமுவை பார்த்து, சோமு, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே? எனக்கு மரம் ஏற தெரியாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சாரி ராமு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் சோமு, சரி பரவாயில்ல சோமு, வா நம்ம வீட்டுக்கு போலாம். ராமு சோமுவை விட சின்ன பையனா இருந்தாலும் அவனோட அறிவை யூஸ் பண்ணி அந்த கரடிட்டேருந்து தப்பிச்சிட்டான்.